ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் நிறைய சகோதரிகள் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க பர்சனலாக. அதாவது வாட்ஸ்அப்பில் எனக்கு கேட்டிருப்பீங்க, சிஸ்டர் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, எங்கள் வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி தீராத வழினால் கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது, இதுக்கெல்லாம் சித்திரையா கிட்ட கேட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பர்சனலாக அனுப்பியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருந்தது என்னென்னா, அப்படி கேட்குறது வாய்ப்பில்லை, ஏன்னா அது சாத்தியம் இல்லை, அவராக எதனாலும் சொன்னால் மட்டும்தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், சித்தரையா ஒரு சித்தர், மனம் போன போக்கு, அவங்களுக்கா ஏதாவது தோணி அவங்களுக்கா ஏதாவது சொன்னதான் உண்டு. சில இடத்துல அவரே நேரடியாக போய் காட்சி கொடுத்துருக்கார், சில இடத்துல தேடி போயிருப்பார், நிறைய விஷயங்கள் அவராக செஞ்சதாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. அப்போ நீங்கள் அக்கா சித்திரையோட பொண்ணு அவங்கக்கிட்டையாச்சும் கேட்டு பாருங்கள், ஏதாவது ஒரு விஷயம் இருக்குங்கள, கேட்டுட்டு சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அந்த வகையில் நான் கேட்டதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பதில் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்துச்சு. அடிக்கடி சித்தரையா இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். வெறும் 2 வார்த்தை தான், அந்த 2 எழுத்துன்னு சொல்லலாம். இந்த 2 எழுத்து அடிக்கடி அப்பா சொல்லுவார். ஆனால் அதன் மூலம் நிறைய பவர்ஃபுல்லான விஷயம் நடந்திருக்கு, நாங்களே ட்ரை பண்ணி பார்த்துருக்கோன்னு அவங்க சொல்லியிருக்க ஒரு ரகசியம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி அதை பயன்படுத்தணும், என்ன வார்த்தை அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த ரகசியமான வார்த்தை எப்படி சொல்லணும், எந்த மாதிரி நேரங்களில் சொல்லலாம், எதை கையில் வச்சு சொல்லணும் அப்படிலாம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி இது மரகத நீலவழி சக்கரம் வாங்குறதுக்கான கடைசி நாள் அப்டேட். இன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்குது. மரகத நீலவழி சக்கரம்னா என்ன அப்படின்னு வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, இது என்ன மரகத நீலவழி சக்கரம்னு சொல்கிறாங்க, இது எதுக்கு வீட்டில் வைக்கிறாங்க, இதனால் என்ன நன்மைகள் அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா உங்களுக்கு நம்மளோட வீடியோவில் போங்க. அதில் ப்ளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், வீடியோ ஷார்ட்ஸ் ப்ளேலிஸ்ட்லாம் வரும். அந்த ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா மரகத நீலவழி சக்கரம் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதை டச் பண்ணிங்கன்னா இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்லேருந்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு லைனாக இருக்குது. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதோட பவர்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்னங்கிறது, சரிங்களா? இல்லை உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் மரகத நீலவழி சக்கரங்கிறத டைப் பண்ணி அனுப்புங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். சரிங்களா? இது என்னங்கிறது உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன். என்னென்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் டைம் இருக்குது. இதோட விட்டிங்கன்னா அடுத்த மாதம் பௌர்ணமிக்கு அப்போ தான் பெயர்கள் கொடுக்க முடியும். இன்றைக்கி ஒரு நாள் தான், சரிங்களா? ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, மரகத நீலவழி சக்கரம் வாங்கி வச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் என்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. அந்த சிஸ்டர் சொன்னது என்னென்னா, அவங்களுக்கு கம்ப்ளீட் சேஞ்சஸ். அவங்க பையன் பேசவே மாட்டாராம், நிறைய பிரச்சனைகளை பல வருஷமாக பேசாமல் அந்த பையன் இப்போ என்னை கூப்பிட்டு பாசமாக நல்லா சந்தோஷமாக பேசுகிறாங்க. இன்னொரு விஷயம், அவங்க கணவர் ஒரு சந்தோஷமாக பேச மாட்டார், வீட்டுக்குள்ளே சண்டைன்னு சண்டையாகவே இருக்கும். இப்போ என் கணவரும் பாசமாக பேசுகிறாங்க, வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதி இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. என்னோடய வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்கும், ஆனால் இப்போ அந்த நிம்மதியை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு ராத்திரி படுத்தாலும் தூக்கம் வராதான், மதிய நேரம் படுத்தாலும் தூக்கம் வராதான். தூக்கங்கிறதே எனக்கு இல்லாமல் இருந்துச்சு சிஸ்டர். ஒரு நிம்மதியான தூக்கங்கிறது இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம், அது இல்லாமல் நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போது எப்படி தூங்குறேனே தெரியல, மதிய நேரம் படுத்தாலும் தூக்கம் வருது, ராத்திரியில் படுத்தாலும் நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் வருது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன்னு அந்த சிஸ்டர் சந்தோஷமாக சொல்லியிருந்தாங்க. கேட்கும்போது எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளோட வராகி அன்னைக்கும் நம்மளோட வராகமுத்து சித்திரையாக்கும் நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும் உங்ககிட்ட ஷேர் பண்ண சொன்னாங்க. அதனால தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பிக்சரில் இந்த வார்த்தையை கேளுங்க, ரஹ ரூஹி. நான் இது என்ன வார்த்தைங்கிறது சொல்கிறேன், இந்த வார்த்தையை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கல்ல, ஏதாவது கேட்டு சொல்லுங்கள், எனக்கு இது சரியாகணும் அது சரியாகணும். அப்போ நான் கேட்டேன் ஐயாவோட பொண்ணுக்கிட்ட, அக்கா இந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா, ஏதாவது பிரச்சனைக்கு உடனே ஒரு சொல்யூஷன் தர மாதிரி ஏதாவது உங்களுக்கு அப்பா ஏதாவது சொல்லியிருக்காரா, இல்லை நீங்கள் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது 1-2 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, ஏதாவது நீங்கள் கண்ணால் பார்த்துருப்பீங்க, ஏதாவது தெரிஞ்சிருக்கும், அப்படி ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், நம்மளோட சகோதரிகளுக்கெல்லாம் சொல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது நிறைய பேர் ஒரு சில சக்ஸஸான முறைகளை அடையிறதுக்கு நிறைய தவம் பண்ணுவாங்க. சித்தர்கள்லேருந்து பெரிய பெரிய ஞானிகள்லாம் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும்னா பெரிய பெரிய தவம் இருந்து நிறைய முயற்சிகள்லாம் ஈடுபட்டு தான் அவங்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் பார்த்தது இந்த ஒரு வார்த்தையை வச்சே நாங்கள் அவருக்கு பவர் இருக்குது.
அவர் வந்து அப்பாவுக்கு பவர் இருக்கனால நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் இந்த வார்த்தையை அப்பா கிட்டேருந்து தெரிஞ்சிட்டது மூலமாகவே எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுதான் அந்த வார்த்தை ரஹ ருஹி அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இந்த வார்த்தை வந்து இவர் அடிக்கடி அப்பா வாயிலேருந்து சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னு சரி பண்ணுவார், அந்த டைம்லையும் அந்த வார்த்தை வர்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டி வந்து தேள் கடிச்சிருச்சு, அப்பாக்கே தேள் கடிச்சிருச்சு. அப்போ தேள் கடிச்சப்போ பார்த்தீங்கன்னா அவர் கையில் வந்து ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும்தான் வச்சுருந்தார். அந்த தேள் கடிச்ச இடத்துல அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு ஏதோ நிறையா சொன்னார். அந்த நிறைய சொன்ன விஷயம்லாம் ஒன்று கூட புரியல. ஆனால் அந்த ரஹ ருஹி அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டும் கேட்டுச்சு. அந்த வார்த்தை மட்டும் கேட்டுச்சு. அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு தான் அவர் அந்த வலி இருந்த இடத்துல தேய்ச்சார். அதுக்கப்புறம் அவர் எப்பவும் போல் நார்மலாக போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார், அதை தூக்கி வீசிட்டு சரியாயிடுச்சு அப்படின்னு. ஸோ அந்த ரஹ ரூஹி அந்த வார்த்தையை வந்து அவங்க நோட் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க வீட்டில் அவங்க குழந்தைக்கு ஒரு வாட்டி ரொம்ப முடியாமல் இருந்தப்போ அதே போல் அப்பா செஞ்சார்ல, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வீட்டில் இருந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு அப்பா சொன்ன அது அத்தனை விஷயங்களும் என்னென்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த 2 வார்த்தை மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அந்த 2 எழுத்து மட்டும் எனக்கு காதில் கேட்டுச்சு. சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு வராகி அம்மனை நினச்சிட்டு அந்த ரஹ ருஹிங்கிற வார்த்தையை ஒரு 5 நிமிஷம் தான் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சு. அவங்க பொண்ணுக்கு ஏதோ வலி உடம்பு முடியாமல் இருந்திருக்காங்க. அந்த வலி உடனே சரியாயிருக்கு. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பொண்ணு எந்திரிச்சு நடந்திருக்கு. நல்லா ஆரோக்கியமாக நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு, நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு சரியாயிருக்கு. ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இல்லை ஏதாவது வயிற்று வலி தலைவலி ஏதாவது பிரச்சனை இருக்கவங்க இந்த வார்த்தையை ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு சொல்லி அது அந்த வலி இருக்கிற இடத்துல ஒரு 5 நிமிஷம் வச்சு சொன்னாலே போதும். ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு நடக்கலாம். அரை மணி நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஆன்சர் கிடச்சிதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு இதை கேட்டோன்னே. இது மட்டும் இல்லை, எங்கேயாவது வெளியே போகணுன்னா கூட நாங்கள் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ஒரு கனியை கையில் எடுத்துகிட்டு போயிடுவோம். அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிருக்கு சிஸ்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கேட்கும் போது சாதாரண 2 வார்த்தை, ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், ஆனால் எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்யுங்கிறது நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இது அவ்வளோ சக்தி வாய்ந்தது. ஏன்னா நாங்கள் கவனித்தது மட்டும் இல்லாமல் அப்பா கிட்ட பல வருஷமாக பல பேர், அதாவது அப்பாவோட பக்தர்கள்னு கூட சொல்லலாம் அவங்கள. அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு தீவிரமான ஒரு அன்பு வச்சுருக்காங்க, ஒரு தீவிரமான அவங்க மேலே பக்தி வச்சுருக்காங்க. வராகி அம்மன் எந்த அளவுக்கு வந்து அவங்க உயிராக நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அப்பாவையும் அப்பாவோட வார்த்தைக்கும் கட்டுப்பட்டவங்க. அவங்களுக்குமே இந்த வார்த்தையை அடிக்கடி அப்பா யூஸ் பண்ணுறதை பார்த்துருக்காங்க. அந்த வார்த்தையை பயன்படுத்தி வெளியே போகிறாங்களா அந்த வார்த்தையை சொல்லிட்டு போவாங்க. ஏதாவது முடியலையா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை சொல்லி நிறைய வெற்றிகள் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு கேட்டோன்னே இது நமக்கு ஒரு பொக்கிஷமால இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. யோசிச்சு பாருங்கள், நமக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்காதான் நம்ம யோசிச்சுட்ருக்கோம். அதுவும் ஐயா வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருதுனாலே அது ஒரு பவர்ஃபுல் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இன்றைக்கி இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க எங்கேயாவது வலிக்குது இல்லை ஏதாவது சங்கடமாக இருக்குது, எந்த விஷயமா இருந்தாலும் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு வலிக்கிற இடத்துல தலைவலி கால்வலி எதுவாக இருந்தாலும் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு சொல்லிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டுருங்க. உடம்பு சரியில்லைன்னா அந்த வலி அப்படியே சரியாயிரும். ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்ட்டுருக்காங்க. இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்னு வெளியே போகிறீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்தை கூடவே கொண்டு போயிருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் விஷயமே, வேறு ஒன்றுமே இல்லை. இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கனாலே போதும், நிறையா சக்ஸஸ் கிடைக்கும்னு. வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் கேட்டேன், இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் எல்லாம் இருக்காக்கான்னு கேட்டப்போ ரூல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க, எங்களுக்கு ஏதாவது தோணும் போது டக்குன்னு நாங்கள் செய்வோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கட்டுப்பாடுகள் எல்லாமே நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குது. கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல். அதனால தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லிடலாமே அப்படின்ட்டு. அவசியம் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் தகவல் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சினாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.